அருள்வாக்கு கேட்க சென்ற பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி பங்குச்சந்தையில் பணத்தை போட்டு இரட்டிப்பாக்கி தருவதாக மோசடி செய்து தலைமறைவான சாமியாரின் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் திருப்பூரில் தங்கி தனியார் பனியன் நிறுவனத்தில் டெய்லராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கணவனை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் யூடியூபில் மாந்திரிகம் தொடர்பான வீடியோக்களை பார்த்துள்ளார். அப்போது கேரள மாந்திரிகம் என்ற யூடியூப் சேனலில் பல்லடம் அருகே பனிக்கம்பட்டியில் உள்ள அர்ஜுன் கிருஷ்ணன் என்ற சாமியாரின் வீடியோக்களை பார்த்துள்ளார். தொடர்ந்து அங்கு அருள்வாக்கு கேட்க சென்ற பெண்ணிடம் பூஜை செய்ய 10,000 ரூபாய் வாங்கிய சாமியார் மெல்ல மெல்ல பணத்தாசையை தூண்டி தன்னிடம் பணம் கொடுத்தால் பங்குச்சந்தையில் போட்டு இரட்டிப்பாக்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய பெண் மகளிர் சுய உதவிக் குழுவில் கடன் பெற்று 1.5 லட்சத்தை சாமியாரிடம் வழங்கியுள்ளார். தொடர்ந்து பணத்தை வாங்கிக் கொண்டு ஏதும் திரும்ப தராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த சத்யா சாமியார் அர்ஜுன் கிருஷ்ணனிடம் சென்று கேட்டபோது அதெல்லாம் தர முடியாது, தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று ஆபாசமாக பேசியதுடன் இதை வெளியே சொன்னால் நரபலி கொடுத்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன சத்யா புகாரும் கொடுக்காமல் காலம் தாழ்த்தியுள்ளார். அதே வேளையில் அவருக்கு மகளிர் சுய உதவிக் குழுவில் இருந்து பணத்தை திரும்ப தர அழுத்தம் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்தே அவர் திருப்பூர் பல்லடம் காவல் நிலையத்தில் நடந்ததை கூறி புகார் அளித்தார். அத்துடன் மாவட்ட கண்காணிப்பாளரிடமும் புகார் கொடுத்துள்ளார். ஏற்கனவே குடும்ப பிரச்சனைனால நான் கொஞ்சம் தனியாக இருக்கிறேங்க, பையனும் தனியாக இருக்கிறாங்க. ஜாதகம் பார்க்க போகிறதுக்காக பல்லடம் பனிக்கம்பட்டியில் போய் ஜாதகம் பார்க்க போனாங்க. அவர் ஜாதகர் பேர் ஜோசியர் பேர் அர்ஜுன் கிருஷ்ணா. அவர் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் செஞ்சு வீட்டில் சேர்த்து வச்சுருன்னு சொன்னாப்பில்லைங்க. அதனால் ஃபஸ்ட்டு 10,000 ரூபா கொடுங்க, பூஜை பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் பணம் அக்கௌண்ட்டில் வேணால் கையில் கொடுங்கன்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்படியே எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவீங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், ஷேர் மார்க்கெட்டில் கூட பணம்லாம் டபுள் ஆகி தரேன்னு சொன்னதுனால குழுவில் பணம் எடுத்து ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் திரும்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க போனப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு என் இஷ்டப்படி நடந்துக்கிட்டாக நான் சொன்ன மாதிரி செய்வேன், இல்லை அப்படின்னா எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அதனால் என்ன செய்யணும்னு சொல்லி நடத்தினாப்பிலாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு நரம்பு கொடுக்கல அப்படின்னாப்புல 2 யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்குங்க, நீங்கள் போட்டு வந்தால் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. 1 மாதம் கழிச்சு ஒரு பயமாக தான் இருந்துச்சு. அந்த 1 மாதம் நான் கேஸ் கொடுக்கல. அப்புறம் குழுவில் ஏதாவது பணம் கேட்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி நேரில் நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து கேஸ் அவருக்கு ரீச் ஆனோன்னே அங்கே போனதுக்கப்புறம் அவர் ஊருக்குள்ளே ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க. கோயிலில் போய் பார்த்ததுக்கும் ஆள் இல்லை. 3 நம்பருமே ரீச் ஆகலைங்க, ஆளும் இல்லை, ஃபோனும் ரீச் ஆகலைங்க. புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை துவங்கிய நிலையில் பணத்தை அபே செய்த சாமியார் வீட்டுக்கு பெரிய பூட்டாக மாட்டிவிட்டு சைலண்டாக தலைமறைவாகினார். பல நூதன பண மோசடி சம்பவங்கள் தினந்தோறும் அரங்கேறி வரும் சூழலில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று போலீசார் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அறிவுறுத்தியுள்ளனர்.